ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஒரு ஏர் ஃப்ரையரில் கப் கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இதில் நான் 1 கப்பு மைதா கொடுத்துருக்குறேன், 1/2 கப்பு கொக்கோவா சேர்த்துக்கலாம். இதோட எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ்ன்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு சுகர். சுகர் நீங்கள் பவுடர் பண்ண தேவையில்ல, அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்பிங் ஹேண்ட் என்னோட பையன், அவருக்கு 6 வயசு ஆகுது. சரி, டிவியை விட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இந்த மாதிரி என்கேஜ் பண்ணலான்னு அவரையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. தேவையானது ஒரு எக்கும், அதுக்கப்புறம் 160 ml, அதாவது 2/3 கப் ஆஃப் மில்க்கு. எப்போவுமே எக்கு தனியாக உடைச்சிட்டு அதுக்கப்புறம் மில்கில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லோரும் ஆன்லைனில் வாங்கும்போது அது எப்படி சில நேரம் பார்த்தீங்கன்னா அது கெட்டு போயிருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். இப்போ நான் மெல்டட் பட்டர் எடுத்துருக்கிறேன், ஒரு 75 கிராம் அளவுக்கு மெல்டட் பட்டர். இது எல்லாமே இப்போ லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு இவ்வளோ டைம் ஆகுது. அப்படி இல்லைன்னு நினச்சிக்கோங்க, நம்ம இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ இந்த லிக்விட் ஐட்டம் எல்லாம் இந்த ட்ரை ஐட்டமில், அதாவது மைதாவில் நம்ம சேர்த்து நல்லா கலக்க போகிறோம். இதில் வெண்ணிலா எசன்ஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க, இது மட்டும் போகிறோம். பேசிக் ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 100 கிராம்ஸ் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பிளாக் ரைசன்ஸ் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது எங்களுக்கு ரீசெண்டாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஏர் ஃப்ரையருங்க. ஸோ இப்போ தான் நாங்கள் ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு எப்படி ஓடிஜியில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணுமோ அதே மாதிரி 160 டிகிரியில் ஃபஸ்ட்டு நீங்கள் 3 to 3 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ரையர்ஸில் நிறைய ரெசிபீஸ் இருக்குங்க, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் 1 by 1 வீடியோ போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குதுங்க. அதை வாங்கி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு மட்டும் ஃபில் பண்ணுங்கள், ஏன்னா அது நல்லா உப்பி வரும். ஸோ 1/2 கப்பு மட்டும் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உப்பி நல்லா உங்களுக்கு பேக் பண்ணி வரும்போது நல்லா மேலே வரைக்கும் வந்திருக்கும். அட் அ டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 கப் கேக்ஸ் தான் உள்ளே வைக்க முடிஞ்சுது. இது டோட்டல் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 11 கப் கேக்ஸ் வந்தது, ஏன்னா இது பெரிய கப்பு. இதே 160 டிகிரியில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம், ஒரு ஃபஸ்ட் 12 minutes வச்சு பாருங்கள். எப்படி நம்ம ஓடிஜியில் நம்ம ஒரு டூத்பிக் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமோ அதே மாதிரி தாங்க. கரெக்டாக ஒரு 12 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நல்லாவே வெந்திருந்தது. டூத்பிக்ஸ் வச்சு பார்க்கும்போது நீட் அண்ட் க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம சாக்கோ கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.